அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருள் விருந்தே. ஞாயிற்றுக்கிழமை படிக்கும் 2598. தானே உலகில் தலைவன் என தகும், தானே உலகுக்கோர் தத்துவமாய் நிற்கும், வானே மலைபொழி மாமரை கூர்ந்திடும், ஊனே உருகிய உள்ளம் ஒன்றாமே. அப்படின்னா நிராதாரத்திலே விளங்கும் சிவத்தை அறிந்து ஒன்றப்பட்டவர்கள் உலகை நடத்தி செல்லும் பதித்தானத்தை வகிப்பார்கள். நிராதாரம் என்றால் அதாவது அந்த 1000 நம்ம தலைக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே நம்மளோட ஜீவன் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆகமத்தில். ஜீவன்னா அந்த நிலைக்கு போனதுக்கப்புறம், அதாவது சிவம் இங்கே காத்துக்கிட்டு நிற்குது. சிவம் மேல காத்துக்கு நிக்குது. துரியாதீதம் சிவம் காத்துக்கு ஒரு அடிக்கு மேல நிக்குது. எல்லாத்துக்குமே நாம உயிரை கொண்டு அங்க சேர்த்துட்டோம்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். அது கீழே இறங்காது. ஏன்னா அது இறங்கக்கூடாது. இறங்கிட்டா அதுக்கும் பற்று வந்துடும் பூமி மேல. சிவம் பற்றற்றவர். எதுக்கு மேல வேண்டுதல் வேண்டாமைகளான் அடி. அவர் வேண்டுதலுக்கும் யாரு மேலே அவருக்கு கோபமும் கிடையாது, யாரு மேலே பாசமும் கிடையாது. சிவத்துக்கு என்ன சொல்றாரு? யாருமே அது கோபம் கிடையாது, யாருக்குமே பாசம் கிடையாது. அதான் 3வது மனுஷன் மாதிரி நின்றுட்டு உட்கார்ந்துருப்பாரு. இப்போ நீங்கள் ஒரு பொருளை கடையில் வாங்குறீங்க, கடைக்காரர் உங்களுக்கு விற்கிறாரு, நீங்கள் வாங்குறீங்க, நான் நின்று கை கட்டி பார்க்குறேன். எனக்கும் அந்த கடைக்காரருக்கு என்ன சம்பந்தம், எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது மாதிரி சிவம். வேண்டுதல் வேண்டாமை. ஆமாம், வேண்டுதலும் வேண்டாமை இல்லாதது. அவர் என்ன சொல்றாருன்னா, நிராதாரத்தை விளங்க சிவத்தை அறிந்து ஒன்றுபட்டவர்கள், அதாவது இந்த கடையை மேலே கொண்டு போய் சிவத்தோடு ஒன்றுபட்டவர்கள் பூமியிலேயே தெய்வமாக வைக்கப்படுவார்கள். என்ன சொன்னாரு? மையத்தில் வாழ்ந்தவங்க அவங்க தான். இப்போ இதுக்கு உதாரணம் யாரு? பூசல் நாயனார். ரொம்ப போக வேண்டாம், 18 கிலோமீட்டர் தான் இங்கிருந்து பூசல் நாயனார். அவர் எங்க இருக்காரு? இப்போ கருவறைக்குள்ள மனிதனாக பிறந்தவர், ஒரு ஆசாரியா வாழ்ந்தவர். ஆசாரியாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லயப்பட்டு தியானம் பண்ணி தவம் பண்ணி மானசீகத்தை கற்றுக்கிட்டாரு. முதல்ல மானசீகனா கற்பனை, அதீத கற்பனைனா கண்ணுக்குள்ளேயே உருவங்களை வடிவமைக்கிற கலையை கற்றுக்கிட்டு அதை அப்படியே உள்ளே கொண்டாந்து இறைவனோட ஐக்கியப்பட்டு கண்ணுக்கு, அதாவது மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினவர் அவர் தான். கட்டி இன்னைக்கு அந்த கருவறைக்குள்ள சிவத்துக்கு காட்டின அதே நெய் விளக்கு அவர் காட்டுவாங்க. மனிதன் தெய்வமான ஊர் அந்த ஊர். மனிதன் தெய்வமாகலாம். இந்த சொல்லுக்கு விளக்கணமே அங்கே தான். இது எங்கேருந்து வந்துச்சு? நம்மளை மாதிரி மனுஷன் தான். அவர் குடும்பத்தில் பிறந்தார், குடும்பமாக வாழ்ந்தார், சோறு சாப்பிட்டாரு, எல்லாம் நம்மளை மாதிரி தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் எப்படி கடவுளாக மாறினார்? நமக்கே அது வராது, நமக்கே வரக்கூடாது. வேணும் நமக்கு அந்த எல்லை, நமக்கு அந்த ஞானம் இல்லை. என்ன சொல்கிறாரு? நிராதாரத்தை விளங்க சிவத்தை அறிந்து ஒன்றுபட்டவர்கள் உலகை நடத்தி செல்லும் பதிதானத்தை, பதி என்றால் இறைவன், பதிதானத்தை வகிப்பார்கள். இன்னைக்கு 63 நாயன்மார்களும் அவங்க தான், மகான்கள் அவங்க தான், சித்தர்கள் அவங்க தான். எல்லாமே அந்த பதிதானம் தான். பதியாக மாறினாங்க. எப்படி மாறினாங்க? நம்மளாம் பதர்கள்னா எதுக்கும் உதவாதவனா இருக்கும். அவங்களாம் பதியாக மாறிட்டாங்க. நம்மளோட தான் வாழ்ந்தாங்க. இந்த நிலைக்கு வருவாங்க யாரு? நிராதார கலையில் போய் நின்னவங்க. தலைக்கு மேலே அந்த ஆதார சக்கரத்தில் லயப்பட்டு நின்றவங்க சிவத்தோடு ஒன்றி இருப்பதால் பூமியில் உள்ளவங்க அவங்களை கடவுளாக பார்ப்பார்கள், தெய்வமாக பார்ப்பாங்க. தானே உலகுக்கு அன்னாரே சிவ தத்துவத்தை அனுக்கிரகம் செய்யும் மூர்த்தியும் ஆவார்கள். மக்களுக்கு 2 வாய் சொன்னாலும் சரியான மந்திரத்தை சொல்லக்கூடிய தகுதி உள்ளவங்களும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா சிவத்துக்குரியவங்களாக மாறினதுனால அவர் வாயில தான் சிவமே தங்கி இருக்கும். அன்னைக்கு நான் எப்படி சொன்னேன், வாக்குலேருந்து சரஞ்சரமாக கொட்டலையா? எப்படி அது என்ன தமிழ்? அது அதாவது நாட்டியத்தை தமிழ்பாங்க. அது அதாவது அந்த நடை யாருக்குமே வராது. தத்தை திருமுத்தி அந்த வரி இருக்குது. அந்த அதுக்கு அந்த ஏதோ ஒரு இல்லை, அந்த நடைக்கு தமிழ்ல அது ஒரு நடைன்னு சொல்லுவாங்க. தாவு நடைம்பாங்க. தாவு நடை, அதாவது தாவி போகும். எடுத்து நடை எதுகை மோனையும் மாறி மாறி வரும். ஆனால் பொருள் ஒரே மாதிரி விளங்கும். எங்கேருந்து இருந்துச்சு அது? நாக்கில் முருகப்பெருமான் எழுதினார். எப்படி எழுதினார்?
தகுதி உள்ள நாக்காக இருந்தாலும் எழுதினார் இல்லையா? ஞானம் பெண் விஷயத்தில் அவர் அதிகமான செலவிட்டவர் தான். ஆனாலும் அந்த ஞானத்துக்கு தகுதி உள்ளவராக மாறினதுனால நாக்கில் அவர் எழுதி அவர் தான் இன்னைக்கு தாவு நடை, அது ஏதோ ஒரு நடை எனக்கு சரியாக ஞாபகம், இப்போ தான் படித்தேன் ஞாபகம் இல்லை. அந்த நடைக்கு அவர் ஒரு ஆள் தான், வேறு யாருமே இல்லைன்ட்டாங்க. இப்போ இந்த உலகத்திலேயே இவ்வளவு கேவலமான உடம்பு தாள நடையா தாள நடைன்பாங்க. இல்லை இல்லை, ஆமாம் தாள நடை. கடைசியில் அவர் உடம்பு ரொம்ப சீப்பாக நினச்சிட்டாரு. ஆமாம் சாக போகிறாரு, சாக போகிறன்ற நிலையில் வரும்போது அதுக்கு முருகப்பெருமாள் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கொடுத்து சும்மா இருந்துட்டு போயிட்டாரு. சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு மட்டும் போனா தவிர எப்படி வந்தார்? அந்த அந்த தகுதி எப்படி இருந்துச்சு அவருக்கு? அந்த முற்பிறவியினுடைய புண்ணியம் அங்கே அவருக்கு பேசுது இல்லையா? ஆமாம், சும்மா இருக்க முடியாதுன்னா சும்மா இருந்தா மனசு, அவர் உடம்பு சொல்ல மனசு சொல்றாரு, மனமே சும்மா இரு. அவரும் போய் ரொம்ப நாள் எல்லாத்தையும் கேட்குறாரு, சும்மா இருந்தால் எப்படி இருக்குதுன்னு இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்குறாரு. ஆனால் உட்கார்ந்த பிறகு தெரியுது மனம் நிற்க மாட்டேங்குது அவருக்கு, சும்மா இருக்க முடியல. மனதை அடக்கிறது தான் பெரிய விஷயம் பூமியில். அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கு. சும்மா இருக்கிறதுனா இப்போ நான் உட்காந்துருப்பேன், பக்கத்து வீட்டில் ரசம் தாளிப்பாங்க, வாசனை வரும், ரசம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஞாபகம் வரக்கூடாது. எப்படி குழம்பு வச்சு அந்த ஞாபகம் நமக்கு வரக்கூடாது. பசிக்கிற ஞாபகம் வரக்கூடாது. யாராவது பேசின ரோட்டில் ஒருத்தன் பேசிட்டு போவான், 5 3 9 நீங்கள் இங்கேருந்து 8 கேட்டால் நான் சும்மா இருக்கேன்பீங்க. அது வருமா? எதுவுமே நமக்கு தெரியாத மாதிரி ஒரு நிலை வந்தால் தான் சும்மா இருக்கிறது பேர். எதுவுமே நான் காதுக்கு போகக்கூடாது, அப்படியே உட்காந்துக்கணும். ஏகாந்தம், அதுக்கு பேர் ஏகாந்தம்பாங்க. இனிது இனிது ஏகாந்தம் இனிது. ஆனால் ரொம்ப பேர் சும்மா இருக்க முடியாது, தனியாக உட்கார பிடிக்காது. தனியாக உட்கார பிடிக்கத்தான் சிவலயம் கூடுகிறது. தனிச்சிருக்கணும் எப்போதுமே. 2 பேர் சேர்ந்தால் லயம் மாறும் இல்லையா? என்ன சொல்கிறார் ஐயா? இருப்பார்கள் அன்னாரை சிவத்தத்துவத்தை அனுகிரகம் செய்ய மூர்த்தி ஆவார்கள். அவர்களாலே உலகிலே மலை வளம் உள்ளது என்று மகிமையுள்ள வேதங்கள் அறுதியிட்டு கூறுகின்றன. நல்லாருக்காக தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி திருக்குறளில் செய்து வரும். நல்லாரை போட்டு பெய்யும் மழைம்பார். நல்லார் ஒருவர் உள்ளரே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. அப்போது மகான்கள் பூமியில் ஒரு சில பேர் வாழ்றதுனால தான் பூமியில் சராசரியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. எப்படி சொல்றாரா? அவர் ஊனும் உருகும் உள்ளமுடையோரிடம் நிலை பெற்று விளங்குவார்கள். அவரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஊனும் உருகும் வள்ளலார் மாதிரி வாடிய பயிரை கண்டால் வாடினேங்கிறவரோடு அவருக்கு நல்லா புரிஞ்சுங்க. வள்ளலார் யார்? கடவுள் தானே அவர். இப்போ சொல்கிறதெல்லாம் வள்ளலார் தான் வச்சுக்கணும். ஊனும் உருகுன்னு சொன்னால், வாடிய பயிரை கண்டபொழுதெல்லாம் உங்கள் ஊனு உருகுதுன்னா நீங்கள் தெய்வமாக மாற்றிங்கன்னா வந்துச்சுல்ல. ஆமாம், ஊனும் உருகும். அதாவது வாடிய பயிரை கண்ட பொழுதுன்னு அவர் ஏன் வாழணும்? அப்போ அவருக்கு ஊனு உருகுது, தெய்வமாக மாறினார் இல்லையா? அப்போ அவர் ஊனும் உருகும் உள்ள முறையோரிடம் நிலை பெற்று விளங்குவார். நிராதாரத்திலே விளங்கும் சிவத்தை அறிந்தவர்கள் உலகை நடத்தி செல்லக்கூடியவர்கள். என்ன சொல்றாரு? நிராதாரத்திலே விளங்கும் சிவனை அறிந்தவர்கள் உலகை நடத்தி செல்லும் ஆற்றல் கொண்டவருங்கிறார். உலகத்தை நடத்தினா சிவமே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைச்சி அவங்ககிட்ட விட்டுருக்காரு, நீ இந்த உலகத்தை பார்த்துக்கன்னு சொல்லி. அந்த தகுதி உள்ளவங்களாக அவங்க இருப்பாங்க. இதுக்கெல்லாம் எந்த தகுதி? ஞானம்தான் தவமாக மாறி சிவத்தை காட்டி சிவத்துக்குரியவன் நாம மாறும்போது உலகமே நம்மகிட்ட கைக்கு வந்து. அதனால் எப்போதுமே தியானம் பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு குறையாமல் பண்ணணும். எப்போ உட்கார்ந்தாலும் சரிதான், 1 மணி நேரம் குறையாமல் பண்ணணும். அப்படி 1 மணி நேரத்துக்கு குறையாமல் உட்கார்ந்தது பேர் தான் தியானம். சும்மா 10 நிமிஷம் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், 5 நிமிஷம் உட்காந்து உட்காந்திங்கன்னா நாளாக தவமாக மாறும். தவமாக மாட்டா சிவத்தை அடையலாங்கிறத நாம் இந்த பதிவில் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நமச்சிவாயா. கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரை.